வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேக வேகமாக கொல்லிக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். பார்த்தா நம்ம தமிழும் அழகிய சைலண்ட்டாக படுத்துட்டு இருந்தாங்க. என்னடா விஷயம்னு பார்த்தா நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சைலண்ட்டாக படுத்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம வேலையை பார்ப்போன்னு சரி நடந்து போனால் அம்மா பயிர் வெட்டிட்டு இருந்தாங்க. என்னம்மா சின்ன பயிரே வெட்டுற அப்படின்னு சொன்னால், இது வெட்டி விட்டால் தான் சீக்கிரமாக களைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா இவ்வளோ நேரத்தில் வெட்டுறாதுன்னு கேட்டதுக்கு, மாடெல்லாம் கொல்லிக்கு போயிருக்கு மேயறதுக்கு, அது வந்துடும் வெயில் ஆயிடுச்சு, இதை ஒரு பொடி போட்டால் தானே பால் கறக்கும், போடாமே இருந்தால் எப்படி பால் கறக்கும் அப்படின்னு என்ன கேட்டாங்க. நீ மட்டும் சாப்பிட்றல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஆச்சுமா அப்படின்னு சொன்னேன். கொஞ்சமாண்டு வாரின்னு போனாங்க. இதுமா 3 மாட்டுக்கு சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆல்ரெடி வாரத்துன்னு போய் போட்டுக்கிறேன், நீ தான் பார்க்கல, வீடியோ எடுத்துன்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை கலாய்ச்சாங்க. சரியா ஆச்சு அப்படிடான்னு சொல்லிட்டு அவங்களையும் வீடியோ எடுத்துகிட்டு போன பின்னாடியே எடுத்துன்னு போய் போட்டாங்க. 3 மாட்டுக்கு போட்டுக்கிறாங்க. சரிம்மா நானும் வேறு ஆளுக்கு ஒன்றா பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, உன்னை பார்த்தா மாடு 4 கொல்லிக்கு அந்தாண்டிக்கா போவோம், நானே பிடிச்சிட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே சைக்கிள் கேப்பில் நம்மளுக்கு ஒரு வேலையை வச்சுட்டாங்க. என்னடா வேலைன்னு பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு நட சாணியை வாரி அங்கே தூக்கி கொட்டுன்னு சொன்னாங்க. அட என்னடா இது நம்மளுக்கு வந்ததுன்னு நினச்சி, சரி நம்ம தமிழ் அழகி சும்மா படுத்துட்டு இருந்துச்சுங்க, அதை பார்த்தா பாவமாக இருந்துச்சு, அதனால் அதுக்கு கோரப்புல் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு போட்டுட்டு, தமிழ் வந்து பார்த்தாக்கா ஆல்ரெடி கொஞ்சம் வச்சுன்னுக்கிறான் அவன் தென்னில், சரி அழகி பாப்பாவுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகி பாப்பாவுக்கு போட்டேன். சரி நம்ம கண்ணு சுற்றி முற்றி தேடிச்சு. அங்கே பார்த்தா ஒரு கொய்யாக்கா, சரி பிடிச்சி இழுத்தா வந்துருச்சு. பார்த்தா ஓகே நல்லா இருந்துச்சு, அதை அப்படியே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு கடிச்சு திரண்டு அப்படியே போனேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தாக்கா நம்ம பவளக்கொடி வந்துட்டேன்தா. இவதாங்க, இவ பேர் பவளக்கொடி, புல்லட் ராணி அப்படின்னு கூப்பிடுவோம் பவளக்கொடி. அப்புறம் பார்த்தா கௌரி வந்துட்டு இருந்தா, அவள் பேர் கௌரி. இன்னும் ஒருத்தி வரணும், அவள் பேர் யாருன்னா அள்ளிராணி அவள் பேர். இந்த வந்துட்டுருக்கா பாருங்க, சரியான கேடி, எங்கே போனாலும் இந்த பக்கமும் அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டே இருக்கோம். பாருங்க நகுந்து வருதா வரவே மாட்டேங்குது. நம்ம 3 பேரும் வந்துட்டாங்க. 3 பேரையும் வந்து கட்டிட்டு எப்போ மாடு தீனி தின்னுட்டுருக்கு. வெயிலாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிழல் வந்துடும். ஓகே, இப்போது மாடெல்லாம் கட்டிட்டோம் பார்த்தியா அப்படின்னு சொன்னாங்க. சரி மாடெல்லாம் கட்டியாச்சு, வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, சரிம்மா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.